ذكر رحمة ربك عبده زكريا. ذكر رحمة ربك عبده زكريا. நபி முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அல்லாஹ்வுடைய தூதராகிய ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்த அருளுடைய நினைவை இவர்களுக்கு எடுத்து கூறுங்கள். ذكر رحمة ربك عبده زكريا. உங்களுடைய இறைவனாகிய ரப், உங்களுடைய இறைவனாகிய அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்த இந்த அருளை பற்றிய செய்தியை யாருக்கு எடுத்து கூறுங்கள்? இந்த குர்ஆனை கேட்கக்கூடிய எல்லோர்களுக்கும் எடுத்து கூறுங்கள். ذكر رحمة ربك عبده زكريا. யார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிகளில் ஒரு நபி. பனி இஸ்ரவேலர்கள், பனி இஸ்ராயில் என்ற கூட்டத்தார்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களில் ஒரு நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். எல்லா நபிமார்களும் அந்தந்த சமூகத்திற்கு தான் அனுப்பப்பட்டார்கள். யாராக இருந்தாலும், நபி ஆதம், நபி நூஹ், நபி இப்ராஹிம், நபி மூசா, நபி ஈசா எல்லோரும் அவரவர்களின் சமூகத்திற்கு தான் அனுப்பப்பட்டார்கள். ஆனால் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் எந்த கோத்திரமாக இருந்தாலும், எந்த மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், நஸ்ரானிகளுக்கும் யகூதிகளுக்கும் மஜூசிகளுக்கும் என ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அனுப்பப்பட்ட தூதர் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நபிமார்களை விட இன்னொரு நபிக்கும் ஒரு சிறப்பு உண்டு. எல்லா நபிமார்களும் தங்களுடைய சமூகத்தை குர்ஆனில் எப்படி அழைப்பார்கள்? யா கௌம், யா கௌம், யா கௌம், என் கூட்டமே, என் சமூகமே, என் சமூகமே என்றுதான் அழைப்பார்கள். ஆனால் ஒரே ஒரு நபி மட்டும் குர்ஆனில் தன்னுடைய சமூகத்தை, அனுப்பப்பட்ட சமூகத்தை யா பனி இஸ்ராயில் என்று அழைப்பார். யார்? யா பனி இஸ்ராயில், ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஏன்? பனி இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்டவர்களும் யா கௌம் என்று தான் சொன்னார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை யார்? எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்? தந்தை இல்லாமல் பிறந்தவர்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். அந்த உரிமை அவர்களுக்கு கிடையாது. யா கௌம் என்று அழைப்பதற்கு அந்த சமூகத்தில் இருந்து வந்தவர்கள் அல்ல அவர்கள். அதனால்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அழைப்பு குர்ஆனில் பனி இஸ்ரவேலர்களை யா பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேலர்களுடைய சமூகமே என்றுதான் அழைப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர அத்துணை நபிமார்களும் அத்துணை சமூகத்திற்கு அனுப்பப்பட்ட தூதர்களும் அவர்களின் சமூகத்திற்கு தான் அனுப்பப்பட்டார்கள். அப்படி பனி இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். இன்னும் சில ஹதீஸ்களின் அடிப்படையில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நஜ்ஜாராக, கார்பெண்டராக, கார்பெண்டர்னா தமிழ்ல ஆசாரி, அந்த வேலையை செய்யக்கூடிய, தொழிலை செய்யக்கூடிய மனிதராக இருந்தார். அவர் நபியாக அனுப்பப்படும் பொழுது அவருடைய கைகள் எல்லாம் தளர்த்து விட்டது, எலும்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது, அவர்களுடைய தலைகள் எல்லாம் நரை கூடி விட்டது. ஒரு வயதான தோற்றத்தில் உள்ள ஒரு நபி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு சில கதரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருந்தான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் பிறந்தவர்கள் தான் யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மரியம் அலைஹா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் பிறந்தவர்கள். அவர்களுடைய தந்தை மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை யார்? இம்ரான் நபியா? கருத்து வேறுபாடு உண்டு அறிஞர்களிடத்தில். இவர் நபியா அல்லது நபி இல்லையா, நல்லவரா, லுக்மானை போன்று அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று உள்ள நல்லடியாரா என்பதில் கருத்து வேறுபாடு உண்டு. அது நமக்கு இந்த வகுப்பில் தேவையல்ல. இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் மரியம். இம்ரான் அவர்களுடைய மனைவி யார்? குர்ஆனில் அல்லாஹ் இம்ரஅத் இம்ரான், இம்ரானுடைய மனைவி என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறக்கூடிய அந்த பெண்ணுடைய பெயர் ஹின்னா. ஹின்னா
இதுவெல்லாம் பனி இஸ்ரவேலர்களுடைய கதைகளில் வருவது. பனி இஸ்ரவேலர்களுடைய இஸ்ராஈலாத் என்று சொல்லுவார்கள், அந்த கதைகளில் வருவது. தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனி இஸ்ரவேலர்களின் கதைகளை பயன்படுத்துவதற்கு அனுமதித்தார்கள். சுப்ஹானல்லாஹ். எப்படி அனுமதித்தார்கள்? குர்ஆனில் அது போன்ற கதை வந்தால், குர்ஆனில் உள்ள நிகழ்வு அது போன்ற நிகழ்வாக இருந்தால் குர்ஆனில் உள்ள நிகழ்விற்கு தான் நாம் முக்கியத்துவம் தர வேண்டும். குர்ஆனில் வராத நிகழ்வுகள் ஏதாவது பனி இஸ்ராயீலுடைய கதைகளில் வந்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளவும் செய்யலாம், ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கலாம். ஆனால் அதை பயன்படுத்துவதற்கு அனுமதியை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில் அந்த தாயுடைய பெயர் ஹின்னா என்று அழைக்கப்படுவார்கள். ஹின்னா அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு நேர்ச்சை செய்தார்கள். வயதான காலத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அந்த குழந்தையை அல்லாஹ்வுடைய பாதைக்காகவே நான் பயன்படுத்துவேன், அல்லாஹ்விற்கே நான் அந்த குழந்தையை நேர்ச்சை செய்து விடுவேன் என்று அல்லாஹ்விடத்திலே ஹின்னா அவர்கள் ஒரு நேர்ச்சை செய்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை அவனுடைய புத்தகம் சூரத்துல் ஆல் இம்ரானுடைய 35-36வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், இத் காலத் இம்ரஅத்து இம்ரான், இம்ரானுடைய மனைவி அவர்கள் சொன்னார்கள், ரப்பி இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரா. சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ், என் வயிற்றில் எந்த குழந்தை உதிக்கிறதோ, என் வயிற்றில் எந்த குழந்தையை நான் சுமக்கிறேனோ அந்த குழந்தையை உன்னுடைய பாதைக்காகவே நான் நதர் செய்கிறேன், நேர்ச்சை செய்கிறேன். ஃபதகப்பல் மின்னி, என்னிடத்திலிருந்து அதை அங்கீகரித்துக் கொள் யா அல்லாஹ். இன்னக அன்த ஸமீஉல் அலீம், நீ செவியேற்கக்கூடியவன், நீ அனைத்தையும் அறியக்கூடியவன். ஃபலம்மா வதஅத்ஹா, அந்த குழந்தையை அந்த பெண் பெற்றெடுத்ததற்கு பிறகு காலத் ரப்பி இன்னி வதஅதுஹா உன்ஸா, யா அல்லாஹ், நான் பெற்றெடுத்தது எந்த குழந்தை? பெண் குழந்தை. நேர்ச்சை செய்தது ஆண் குழந்தை என்று. ஆனால் பெண் குழந்தை பிறந்து விட்டது. அல்லாஹ் கூறுகிறான், வல்லாஹு அஅலமு பிமா வதஅத், அல்லாஹ்விற்கு தெரியும் அந்த பெண் எதை பெற்றெடுத்தாள் என்று. வலைஸ ذكரு கல் உன்ஸா, ஆண்களை போன்று பெண் குழந்தை கிடையாது, ஆணை போன்று பெண் கிடையாது. வ இன்னி சம்மைதுஹா மரியம், அந்த பெண் சொல்கிறாள், ஹின்னா அவர்கள் சொல்கிறார்கள், வ இன்னி சம்மைதுஹா மரியம், இந்த பெண்ணிற்கு நான் மரியம் என்று பெயர் வைக்கிறேன். மரியம் என்றால் தூய்மையானவள், சுத்தமானவள் என்று அர்த்தம். வ இன்னி சம்மைதுஹா மரியம் வ இன்னி உஈதுஹா பிக வ ذُرِّيَّتَهَا மின ஷைத்தானிர் ரஜீம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வாகிய உன்னிடத்தில் இந்த பெண்ணை குறித்து நான் பாதுகாவல் தேடுகிறேன், ஷைத்தானுர் ரஜீம் இந்த பெண்ணை தீண்டுவதிலிருந்து. ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது பிரார்த்தனை செய்கிறாள். இன்று பலருக்கு இந்த பிரார்த்தனை மறந்து விடுகிறது. குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் என்ற ஆசையில் பிரார்த்தனை செய்கிறார்களே தவிர குழந்தை ஆரோக்கியமான முறையில் ஷைத்தானுடைய தீண்டுதல் இல்லாமல் பிறக்க வேண்டும் என்று பல பெற்றோர்கள் பிரார்த்தனை செய்வதே கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு விழிப்பை தருவானாக. இது மிக முக்கியமான பிரார்த்தனையில் ஒன்று. குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தாய் பெற்றோர்கள் அல்லாஹ்விடத்திலே ஷைத்தானுடைய தீண்டுதல் இல்லாமல், ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இல்லாமல் என் குழந்தை இந்த பூமியில் வளர வேண்டும் என்ற பிரார்த்தனையை பெற்றெடுப்பதற்கு முன்னால் செய்ய வேண்டும். அதைத்தான் இம்ரானுடைய மனைவியிடமிருந்து நம்முடைய சமூகம் பெற வேண்டிய படிப்பினையாகும். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை அங்கீகரித்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், இந்த பூமியில் பிறந்த எல்லா குழந்தையையும் ஷைத்தான் தீண்டுவான், இயற்கை அது. ஆனால் ஷைத்தான் தீண்டக்கூடிய காரணத்தால் தான் குழந்தை முதலாக அழுகிறது. தூதருடைய வார்த்தை. ஆனால் அழாமல் பிறந்த, ஷைத்தான் தீண்டுதல் இல்லாமல் பிறந்த இந்த பூமியில் 2 குழந்தைகள் யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். இந்த இருவரும் தான் இந்த பூமியில் அழாமல், ஷைத்தான் தீண்டுதல் இல்லாமல் இந்த பூமியில் பிறந்த குழந்தைகளாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸை கூறிவிட்டு அபூ ஹுரைரா அவர்கள் இதே வசனத்தை ஓதி காட்டினார்கள், வ இன்னி உஈதுஹா பிக வ ذُرِّيَّتَهَا மின ஷைத்தானிர் ரஜீம்.
யா அல்லாஹ், உன்னிடத்திலே இந்த பெண்ணை குறித்து, இந்த என்னுடைய சந்ததியை குறித்து நான் பாதுகாவல் தேடுகிறேன், இந்த பெண்ணை ஷைத்தானுர் ரஜீம் தீண்டுவதில் இருந்து என்ற வார்த்தையை அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதி காட்டினார்கள். ஃபதகப்பலஹா ரப்புஹா, அந்த பெண்ணுடைய ரப் அந்த குழந்தையை ஏற்றுக்கொண்டான். பி கபூலின் ஹசன், அழகிய முறையில். வ அம்பதஹா நபாத்தன் ஹசனா, அந்த பெண்ணை அல்லாஹ் வளர்த்தெடுத்தான் அழகிய முறையில். மரியமை வளர்த்தவன் யார்? சுப்ஹானல்லாஹ். வ அம்பதஹா நபாத்தன் ஹசனா, அந்த பெண்ணை அல்லாஹ் அழகிய முறையிலும் வளர்த்தெடுத்தான், அதை ஏற்றுக்கொண்டான். வ கஃபலஹா ஜக்கரியா, இங்குதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் உள்ள தொடர்பை அல்லாஹ் சொல்லுகிறான். வ கஃபலஹா ஜக்கரியா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இந்த குழந்தைக்கு பொறுப்பெடுத்துக் கொண்டார். எப்படி பொறுப்பெடுத்துக் கொண்டார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஆல இம்ரானுடைய 44வது வசனத்தில் அதையும் அல்லாஹ் கூறுகிறான். ذَلِكَ مِنْ أَنْبَاءِ الْغَيْبِ نُوحِيهِ إِلَيْكَ وَمَا كُنْتَ لَدَيْهِمْ إِذْ يُلْقُونَ أَقْلَامَهُمْ أَيُّهُمْ يَكْفُلُ مَرْيَمَ وَمَا كُنْتَ لَدَيْهِمْ إِذْ يَخْتَصِمُونَ. அல்லாஹ் கூறுகிறான், நாம் உமக்கு அறிவிக்கின்ற இந்த வேத வசனங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய மறைவான ஞானத்திலிருந்து உமக்கு அறிவிப்பவை. வமா குன்த லதைஹிம், நீ அவர்களோடு இல்லை தூதரே. இத் யுல்கூன அக்லாமஹும், தங்களுடைய பேனாக்களை எழுதுகோள்களை அவர்கள் வீசிய பொழுது. ஐயுஹும் யக்ஃபுலு மரியம், யார் மரியமை பொறுப்பெடுக்கக்கூடிய விஷயத்தில். வமா குன்த லதைஹிம் இத் யஹ்தஸிமூன், அதை கொண்டு அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டு, அதை கொண்டு அவர்கள் குழம்பிய அந்த நேரத்திலும் நீங்கள் அவர்களோடு இல்லை தூதரே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறுகிறான். என்ன அல்லாஹ் கூறுகிறான்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இம்ரான் அவர்களுக்கு பிறந்தவுடன் ஹின்னா அவர்கள் ஆண் குழந்தை தான் என்று நேர்ச்சை செய்தார்கள். இருந்தாலும் பெண் குழந்தையை அல்லாஹ் தான் கொடுத்தான், அவனுடைய அறிவில் தான் இது பிறந்தது, அதனால் என்னுடைய நேர்ச்சையை நான் மாற்ற மாட்டேன், இந்த குழந்தையை அல்லாஹ்வுடைய பாதைக்காகவே நான் வளர்க்கப் போகிறேன் என்ற முடிவை எடுத்து ஹின்னா அவர்களை பால்குடி மறக்கடித்ததற்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் முகத்தஸை நோக்கி அழைத்து செல்கிறார்கள். அந்த நபிமார்கள் எல்லாம் அந்த இடங்களில் அனுப்பப்பட்டவர்கள் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை முஸ்லிம்களுடைய கரத்தில் மறுபடியும் ஒப்படைப்பானாக. மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி செல்கிறார்கள். அங்கே ஆசிரியரை மரியமை வளர்ப்பதற்காக, மரியமை பாதுகாப்பதற்காக அலைஹிஸ்ஸலாம், மரியம் அவர்களுக்கு மார்க்கத்துடைய கல்வியை, அகீதாவை கற்றுக் கொடுப்பதற்காக, இல்மை சுமக்கக்கூடிய பெண்ணாக தன்னுடைய குழந்தையை மாற்றி அல்லாஹ்வுடைய பாதையில் தான் செய்த நேர்ச்சையை நிறைவேற்றுவதற்காக தாய் அழைத்து சென்று ஆசிரியர்களை தேடுகிறார். சுப்ஹானல்லாஹ். இம்ரானுடைய மகள் ஒரு மிகப்பெரிய நல்லடியார் அல்லது நபியாக கூட இருந்திருக்கலாம், அல்லாஹ் அறிந்தவன். ஒரு நபியுடைய மகள் அல்லது ஒரு நல்லடியாரின் மகள், அதை பொறுப்பெடுப்பதற்காக எல்லோரும் போட்டியிடுகிறார்கள். அங்கே இருந்த எல்லா ஆசிரியர்களும் போட்டியிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் அந்த நாட்டம் நிறைவேறும். எல்லோரும் முடிவெடுக்கிறார்கள், எம்முடைய பேனாக்களை, நாம் எழுதக்கூடிய எழுதுகோலை ஜோர்டானுடைய நதியில் வீசுவோம், ஜோர்டானுடைய நதியில் வீசுவோம். அந்த பேனா இயற்கையில் செல்லக்கூடிய திசையை விட்டு யாருடைய பேனா மாற்று திசையை நோக்கி வருகிறதோ, இயற்கையில் அந்த பேனாவை போட்டால் எந்த திசையை நோக்கி செல்லுமோ அந்த திசை அல்லாமல் யாருடைய பேனா மாற்று திசையை நோக்கி வருமோ அவர் மரியமை பொறுப்பெடுத்துக் கொள்ளட்டும். இது அக்கலாமகும், அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான். அவர்களுடைய பேனாக்களை அவர்கள் வீசிய அந்த நேரத்திலும் நீங்கள் அவர்களோடு இல்லை, அதில் அவர்கள் போட்டி போட்ட நேரத்திலும் நீங்கள் அவர்களோடு இல்லை நபியே. சுப்ஹானல்லாஹ். எல்லோரும் பேனாக்களை வீசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியுடைய பேனா மாற்று திசையை நோக்கி வருகிறது. எல்லோரும் முடிவெடுத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எங்கே ஒப்படைக்கிறார்கள்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஒப்படைக்கிறார்கள். மரியமை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வளர்க்கிறார்கள், அவர்களுக்கு உணவை கொடுக்கிறார்கள், அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சூரத்துல் ஆல இம்ரானுடைய அடுத்தடுத்த வசனங்களிலும் சொல்லுகிறான். குல்லமா தഖல அலைஹா ஜக்கரியா அல் மிஹ்ராப். அல் மிஹ்ராப் என்றால்
முன்னாள் காலத்தில் வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக அவர்கள் அமைக்கக்கூடிய இடம். குல்லமா தகல அலைஹா ஜக்கரியல் மெஹ்ராப், ஒவ்வொரு முறையும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மெஹ்ராபுக்கு, அவர்கள் வணக்க வழிபாடை செய்யக்கூடிய இடத்திற்கு அவர்கள் செல்லும் பொழுது வஜத இந்தஹா ரிஸ்கா, ஒரு ரிஸ்கை அவர்கள் பார்ப்பார்கள். சாதாரண ரிஸ்க் அல்ல, அது ஒரு மாற்றான ரிஸ்க், யாரும் பயன்படுத்தாத ரிஸ்க். இன்னும் சில அறிஞர்களுடைய விளக்க உரையின்படி குளிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய பழங்கள் அவர்களுக்கு கோடை காலத்தில் கிடைக்கும், கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய பழங்கள் குளிர்காலத்தில் கிடைக்கும். எப்போதெல்லாம் செல்லுகிறார்களோ அப்போதெல்லாம் வித்தியாசமான உணவு அவர்களுக்கு முன்னால் இருக்கும். மரியமை பார்த்து கேட்பார்கள், காலையா மரியம் அன்னாலகி ஹாதா, இது எங்கிருந்து உமக்கு வந்தது, இந்த உணவை உமக்கு கொடுத்தவன் யார்? காலத், சொன்னார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஹுவ மின் இந்தில்லாஹ். சுப்ஹானல்லாஹ், ஹுவ மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு வருவது. சொன்னார்கள், இன்னல்லாஹ யர்ஸுகு மை யஷாஉ பிகைரி ஹிசாப், கணக்கில்லாமல் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்கை அளிப்பான். ஒரு குழந்தையுடைய உள்ளத்தில் பதிந்த ஈமான், அல்லாஹ்வுடைய ரிஸ்கில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் வைத்திருந்த நம்பிக்கை, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆச்சரியப்படுத்தியது. இப்படி ஒரு குழந்தையா, இப்படி ஈமானோடு அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில், அல்லாஹ்வுடைய உறுதியில், அல்லாஹ்வுடைய உதவியில் வாழக்கூடிய குழந்தையா? எனக்கும் குழந்தை இல்லையே, நானும் இது போன்ற குழந்தையை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்ற நினைவு மரியமை பார்த்ததற்கு பிறகுதான் ஜக்கரியா அவர்களுக்கு வருகிறது அலைஹிஸ்ஸலாம். இந்த வசனத்திற்கும் இதற்கும் உள்ள தொடர்பு இதுதான். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹ். அதுவரை குழந்தைக்காக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்யவில்லை. ஹுனாலிக தஆ ஜக்கரியா, இந்த நிகழ்வை சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான், இப்போதுதான் ஹுனாலிக, இந்த இடத்தில் தான் தஆ ஜக்கரியா ரப்பஹ், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார். கால ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா, யா அல்லாஹ், உன்னிடத்திலிருந்து ஒரு அழகிய சந்ததியை, ஒரு அழகிய குழந்தையை, ஒரு தூய்மையான சுத்தமான குழந்தையை எனக்கு நீ அருள் செய்வாயாக. இன்னக ஸமீஉத் துஆ, நீ துஆவை அங்கீகரிக்கக்கூடியவன், கேட்கக்கூடியவன் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்.